ஹாய் சொன்னாங்களே எப்படி இருக்கீங்க? ஸோ ஜூலை 6ஆம் தேதி சான் மேத்யூ கலிஃபோர்னியாவில் 2 டீனேஜ் பசங்க அவங்க வந்து ஒரு கார் புக் பண்ணியிருக்காங்க. அந்த காரில் அவங்க பண்ண ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ யூஎஸில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து பேசப்படுது. அது என்ன அண்ட் இதனால் நம்ம என்ன கற்றுக்கலாம் அண்ட் நம்ம வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நடந்த இன்சிடென்ட் இதுதாங்க. ஒரு 15-year-old அண்ட் ஒரு 14-year-old அண்ட் ஒரு சில நியூஸ் மீடியாக்களில் 2 பேருமே 15-year-old அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில எது கரெக்ட் அப்படின்னு தெரியல. ஆனால் மேபி நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம், 2 பேருமே டீனேஜர்ஸ், 14-15 years old. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேமோ டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, ரோபோ டாக்ஸி. அதாவது நீங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் ஃபுல் வீடியோவை கூட போட்டிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார், போத் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலிஃபோர்னியாவில் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து காருக்குள்ளே ஏறுறீங்க, அந்த காரில் வந்து டிரைவரே இருக்காது, நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகணும் அந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே தானாக வந்து டிரைவ் பண்ணி போகும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்கும். எல்லாருமே வந்து வீடியோ எடுத்து இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்டை பார்த்து இந்த பசங்க வந்து நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேமோ கார் வந்து புக் பண்ணியிருக்காங்க. சரி புக் பண்ணோன்னே சரி டீனேஜ் பசங்க அங்கே வந்து ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸி புக் பண்ணுறது, ஊபர் புக் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அந்த டீனேஜுக்குன்னு இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கும். அது நமக்கு தெரியாதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து மாட்டிப்பாங்க. இல்லை ஒரு சில நேரத்தில் அது வந்து அவங்க பாசிட்டிவாகவும் போகும், முக்கால்வாசி நேரத்தில் அது வந்து நெகட்டிவாக தான் போகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேமோ காரில் நிறைய வந்து ஃபுல்லாக கேமராஸ் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா லைடார் டிடெக்டர் ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில், மேலேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு இன்ச்சு கூட விடாத அளவுக்கு அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த காரில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பசங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த வேமோ காருக்குள்ளே இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேருமே பசங்க அவங்க வந்து டக்குன்னு அவங்க ஒரு ஆல்கஹால் எடுத்து அதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து நீங்கள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் உட்காந்து நான் வந்து கன்சியூம் பண்ணுறேன்னு சொன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வெளியே உட்காந்து பண்ணுறனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அதனால் இந்த பசங்க வந்து ஒரு வேளை இது முன்னாடியே வந்துச்சே கார் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி புக் பண்ணிவிட்டு அது போகிறதுக்கு கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா தெரியல. ஆனால் அவங்க உள்ளே வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய வந்து கான்சிக்வன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட ஒரு கட்டத்தில் வந்து சேர்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் வந்து வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரோட விண்டோவை இறக்கி அதுக்கப்புறம் வரப்போகிற கார் அண்ட் வரப்போகிற அந்த நடப்பாங்க இல்லையா பெடஸ்ட்ரியன்ஸ், அவங்கள பார்த்து வந்து ஒரு கன் எடுத்து அவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் புல்லட்ஸ் கிடையாது. இந்த ஆர்பிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த தண்ணியில் போட்டால் வந்து கொஞ்சம் அப்படி உப்பி வந்து பெருசாக ஒரு இது மாதிரி இருக்கலாம் ஆர்பிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஷூட் பண்ணுற ஒரு டாய் கன்று வச்சுருந்துருக்காங்க. அந்த டாய் கன்னை வச்சுட்டு அவங்க பாட்டில் வந்து வரப்போகிற காரை ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வரப்போகிற பெடஸ்ட்ரியனை ஷூட் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிருந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அவங்க அந்த டாய் கன் இருக்கு இல்லையா, இது யூஎஸில் நீங்கள் டாய் கன் வாங்க போனீங்கன்னாலே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிரைட் கலர்ஸில் இருக்கும். ஆரஞ்சு, ஒயிட்டு, yellowன்னு சொல்லிட்டு நல்லா பிரைட் கலர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டாய் கன்று வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது சைஸும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு டாய் கன் எடுத்துகிட்டு இவங்க அந்த பிளாக் பெயிண்ட் அடித்து அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரியல் கன்று மாதிரியே இருக்கும். அண்ட் இது வந்து இன்னொரு அஃபென்ஸ், இதுவும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் இப்போ திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு கார்லேருந்து ஒருத்தர் டக்குன்னு விண்டோவை இறக்கி ஒரு துப்பாக்கி எடுத்து சும்மா டமார்னு சுட்டு ஆர்பிஸ் மட்டும் மேலே பட்டு, அது வலிக்காதுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக தான் இருக்கும், அந்த பெருசாக அந்த ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்தாது அந்த ஆர்பிஸ் அந்த புல்லட் பேலட்ஸ்லாம். உடனே வந்து ஆஹாஹா அப்படின்னு வந்து சிரிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அது நம்ம ஷூட் பண்ணி அவங்க சிரிக்கிற வரைக்குமே அது வந்து நம்ம உண்மையான கன் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அது வந்து ஒரு பெரிய டெரிஃபைங் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். அண்ட் இதையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில கேசஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய் கன் வச்சு ஒரு ரியல் கன் மாதிரி வந்து ப்ரிட்டன்ட் பண்ணவங்கள ஐயோ இது வந்து உண்மையாக என்ன சுட வர போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு ரியல் கன் எடுத்து சுட்டு கொன்ன இன்சிடென்ட்லாம் கூட அமெரிக்காவில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து டாய் கன்னை வந்து இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் அடிக்கிறதே வந்து அஃபென்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் வந்து லாஸ்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ட் ஃபார்ச்சுனேட்லி மற்ற சொசைட்டிக்கு அந்த வேமோ கார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு ரிமோட்டாக வந்து கேமராஸ்லாம் அங்கே இருக்குது. அது வந்து அந்த ஏஐ
சிஸ்டம்ஸ் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் ரிமோட்டாக ஒருத்தர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ஐயோ என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கூடவே என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்டர்காம் இருக்கும் இல்லையா அந்த கார்லேயே, அந்த இன்டர்காமில் வந்துட்டு சாரி சம்திங் வந்து இந்த ரோபோ டாக்ஸி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வருது, சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னு காமிக்குது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வந்து வேறு ஒரு வெஹிக்கிளை அரேஞ்ச் பண்ணுறேன், இதை வந்து ஒரு பார்க்கிங் லாட்டில் நாங்கள் வந்து நிறுத்திக்கிறோம், அங்கே வந்து உங்கள் ஒரு புது கார் இருக்கும், அதில் நீங்கள் ஏறி உங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கார் வந்து நார்மல் போகிற அந்த டெஸ்டினேஷனுக்கு பதிலாக வேறு ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு அவங்க வந்து திருப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து எல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியும். ரிமோட்டாக கூட அந்த கார் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள பண்ண முடியும். அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது இந்த பசங்களுக்கு தெரியல. மேபி அந்த தெரியலன்றது கூட அந்த இன்டர்காமில் வரும்போது சரி அவங்கள வாய்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும்னு நினச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து வீடியோவே வந்து அவங்களால பார்க்க முடியுது. அந்த வேமோ கேமராக்குள்ளேயே வந்து வீடியோஸ் வந்து அவங்களால வந்து ஒரு சில சிச்சுவேஷனில் அவங்களால பார்க்க முடியுது. அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பசங்க வந்து அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போனோன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வேறு ஒரு ரோபோ டாக்ஸி இருக்கும், அதில் நம்ம ஏறி போகலாம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த ரிமோட்டாக இதை ஆப்ரேட் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து 911க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரைக்குமே அவங்க கையில் இருக்கிற அந்த ஒரு துப்பாக்கி வந்து அது டாய் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் டிராஃபிக் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் அவங்க ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பெட்ரோல் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து K9 யூனிட்டு. K9 அப்படின்னா அங்கே வந்து இந்த போலீஸ் டாக் இருக்கும் பார்த்தீங்களா, இதை தான் வந்து K9 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் இதெல்லாமே வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. அந்த பசங்க இறங்கினோன்னா அவங்கள வந்து பிடிச்சி வா தம்பி ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து நடந்திருக்கு. அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் உங்களோட குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சர்காஸ்டிக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இந்த இன்சிடென்ட்டையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து உங்கள் டீனேஜுக்கு நீங்கள் வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அந்த போஸ்ட் வந்து இருந்துச்சு. போலீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட அமுச்சு வச்சுட்டாங்க. அண்ட் அது கூடவே வந்து அந்த ஊரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி அவங்ககிட்ட என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து இந்த கேஸுக்கு வந்து ஆகுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். அண்ட் அது கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஃபைன் வார்னிங்கோட வந்து போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாய் துப்பாக்கி அவங்க வந்து பெயிண்ட் பண்ணி ரியல் துப்பாக்கி மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் வரப்போகிற பேசஞ்சரை வந்து ஷூட் பண்ணது, கார் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு அஃபென்ஸாக போகும். ஆனால் கலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து டீனேஜ் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபைன்ஸோட விட்டுருவாங்க, இல்லை ப்ரொபேஷனோட விட்டுருவாங்க. அது வந்து அது அந்த ஸ்டேட்டில் என்ன ரூல் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 ஸ்டேட்ஸில் யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீகல் ஏஜ் ஃபார் பையிங் ஆல்கஹால் அப்படின்னா அது வந்து 21 அண்ட் கன்சியூமிங் ஆல்கஹால் கூட வந்து 21. ரொம்ப ஒரு சில பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் மட்டும் அது வந்து எக்ஸம்ஷன், அது வந்து ரேர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எடுத்து வரோம் வச்சுக்கலாம். ஸோ 21 இயர்ஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்து அலௌட் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கவும் கூடாது. இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன், என்னோட பையனுக்கு காமிச்சேன். அது அவன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீன்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு தெரியாதனால அது மூலிமா நமக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிப்பாங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வந்து மாற்றத்துக்கோ இல்லை ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அட்வைஸ் சொன்னாலும் கேட்டுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு என்னோட கருத்து. இந்த மாதிரி டெக்னாலஜியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும் பார்த்தீங்கன்னா, டீனாக இருக்கட்டும் இல்லை யாருக்காக இருக்கட்டும், என்ன தோணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து யாருமே இல்லை, அந்த வேமோ சீட் பின்னாடி யாருமே இல்லை, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு வந்து நினைக்கிற விஷயம். ஆனால் அது அந்த மாதிரி சேஃப்டி செக்லாம் வச்சுட்டு தான் இந்த மாதிரி இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்லாம் வருது. அதனால் இது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இந்த இன்சிடென்ட் அந்த சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தரப்பான ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரு தரப்பு கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே இந்தியன்ஸை கிண்டல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அந்த வேமோ ரிமோட் ஆப்ரேட்டர் பார்த்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்காஸ்டிங்கான கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஐயோ வேமோ அந்த கார் பின்னாடி உட்காந்து நான் வந்து பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் பேசியிருக்கேன், நிறைய வந்து பர்சனலான விஷயம்லாம் பேசியிருக்கேன், அப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெக்னாலஜி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது நம்ம ட்ரிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால்
அது உண்மையாகவே வந்து ட்ரிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மேபி ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது யாரும் கண்டுக்காம அது அப்படியே வந்து விட்டு போனதுனால வந்து நம்ம முன்னாடி பண்ணது இப்போ யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாமே தவிர, ஆனால் உண்மையாகவே வந்து பார்க்கணும்னு நினச்சி பார்த்தாங்கன்னா, டெக்னாலஜி வச்சு நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து ட்ராக்கபிள் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு பாயிண்ட். அண்ட் இது வந்து டீன்ஸுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெசேஜ். ஸோ இந்த மாதிரி வேமோ கார் ஒருவேளை நம்ம ஊரில் இருந்திருந்தால் நம்ம பசங்க இந்த மாதிரி வந்து உள்ள ரெக்கார்ட் ஆகிறதுலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.